அடுத்த வார்த்தை சகோதரி கலா அவர்கள். முன்பதாக அவங்களுக்கு ஒழுங்கு செய்யப்படும், அங்க வந்து அவங்க பேசுவாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளை உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளை உன்னை இயேசு அழைக்கின்றாரே. கலங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பே என்று மாறாதது. நம் இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. சோத்திரம் ஆண்டவரே. எங்களுமே எல்லாரும் கண்ணன் சோத்திரம் அப்பா. எங்களை நேசிக்க நல்லா தகப்பனே அப்பா. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளையும் ஜீவனை தந்து ஆவியானவரே சப்பா, இந்த நாளையும் ஆவியானவரே விசேஷமாக ஆண்டவரே அப்பா புனித நாள் ஆண்டவரே, அதை நினைவு கூற எங்களுக்கு கிருபை தந்தீரே. நன்றி அப்பா. இந்த நாள் இல்லாத எத்தனையோ ஆத்துமாக்கள் மரிச்சு கொண்டே போறாங்கப்பா. நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து ஆமேன் ஒவ்வொரு நாளும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து போஷித்து எவ்வளோ அற்புதமான நடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா ஹல்லேலூயா. இப்போதே சப்பா இந்த 4ஆம் வார்த்தை நீர் எனக்கு இந்த நாளை தந்ததுக்காக நன்றி அப்பா. அதுக்காக நன்றி, கோடி நன்றி, ஸ்தோத்திரம். இது முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இயேசு நான் நல்ல பிதா, ஆமேன். ஹல்லேலூயா. 4வது வார்த்தை, நம்ம முதல் வார்த்தை மன்னிப்பு. இன்றைக்கு நீ என்னோட பரதேசியர் ரட்சிப்பு. 3வது அன்பு. 4வது வார்த்தை பாத்தீங்கன்னா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து 9ஆம் மணி நேரத்தில் வந்து இயேசு சிலுவையில அவர் என்ன பண்றாரு, நமக்காக அவ்வளோ நேரம். இப்ப பாத்தீங்கன்னா அவரு ஏலி ஏலினா பிதாவின் இடத்துல ஒரு கூப்பிடுறாரு. அப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அதுக்கு என்ன அர்த்தம்னா ஆண்டவர் வந்து நமக்காக ரத்தத்தை சிந்து மரிச்சாரு. அப்போ பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, பிதாவின் இடத்துலதான் அவர் என்ன பண்றாரு, மன்றாடுறாரு. மனுஷங்கிட்ட மன்றாடல. அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க் 15:34 இதே நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இதே 2 வார்த்தை இதே இடத்துல வருது. அப்ப பாத்தீங்கன்னா நம்மள ஏசப்பா கை விட்டுட்டாரா, இப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு சோதனை வருது, எதனா ஒண்ணு கிடைக்கலன்னா ஏசப்பா ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாரு, சில நேரம் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அப்படி சொல்லக்கூடாது. யோபு பாத்தீங்கன்னா எவ்வளவு உபத்திரம் பட்டாரு. அந்த உபத்திரத்துல ஆண்டவர் வந்து எல்லாமே பிசாசுதான் சோதிச்சுட்டு நான் எல்லாமே எடுத்துக்கிறேன் பாரு, அப்போ உன்னை தூஷிப்பான் அப்படின்னு சொல்லி ஏசப்பாயிட்ட கேட்டுட்டு, நீ என்னதான் செஞ்சாலும் என் மகன் என் மேல நம்பிக்கையாதான் இருப்பான், தூஷிக்க மாட்டான், நீ பாரு, நீ சோதிச்சுதான் பாருன்னு ஆண்டவர் குத்துருவாரு பிசாசு கிட்ட. அப்ப பாத்தீங்கன்னா யோபு வந்து கத்தர் கொடுத்தா கத்தர் எடுத்தா கத்தர் நாமத்துக்கு சோத்திரம். அப்போ நம்ம வந்து எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் நாமத்துக்கு சோத்திரம் சொல்லணும். அதேதான் நம்ம ஏசப்பா கை விட்டுட்டாரே, என் தேவனே அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது. அதனால நம்ம ஏசப்பாக்கு நன்றி சொல்லணும். முதல் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாவம் அறியாதவர் நமக்காக பாவமானார்.
2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அல்லேலூயா. பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுக்கு ஒரு நம்ம செய்யற பாவத்து நிமித்தம் அவர் எந்த பாவமும் செய்யல. இப்போ நம்ம எவ்வளவு அக்கிரமம் செஞ்சிருக்கிறோம், பாவம் செஞ்சிருக்கிறோம், அநியாயம் பண்ணியிருக்கிறோம், முறுமுறுத்திருக்கிறோம், பரியாசம் பண்ணியிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். இப்ப நமக்காக அவரை பாவம் பலியா கொடுக்கிறார். பழைய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா ஆடு பலி எல்லா பலியும் கொடுப்பாங்க. ஆனா நம்மளுக்கு மீட்பு கொடுக்கறதுக்காக, நம்மளுக்கு ரட்சிப்பு மீட்பு கொடுக்கறதுக்காக அவர் பலியா நம்மளுக்கு கொடுத்தாதான் அந்த ரட்சிப்பு மீட்பு வரும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும். இப்ப நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன், அக்கிரமம் செஞ்சிட்டேன், மத்தவங்களுக்கு நான் விரோதமா பேசிட்டேன், முணுமுணுத்திருக்கிறேன்ப்பா, தயவாக என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்ம கோபப்பட்டா கூட நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். மன்னிப்பு பத்தி ஆண்டவர் நிறைய பேசுறது போல, பாவம் நம்ம மன்னிக்கலன்னா அது பாவம் சொல்றாரு, பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மளுக்கு எல்லாவற்றையும் சுமந்து தீக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா எபேரியர் 4:15 ஆமென். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவரா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பலவீனம், நம்மளா ரொம்ப பலவீனப்பட்டு போவோம். ஆண்டவர் நம்முடைய பலவீனத்தையும் நம்முடைய எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணிருக்கிறாரு? சோதிக்கப்பட்டு, அவருக்கே சோதனைனா நம்மளுக்கு எல்லாம் ஏமாத்திரம் அவ்வளவு சோதனை தான். அப்ப அவர் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் அவர் நமக்கு இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்றும் அறிவீர்கள், அவரிடத்தில் பாவமில்லை. ஆமென். அவரிடத்துல பாவமே இல்லை. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க, நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றார்? சுமந்து தீர்த்திட்டார். வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் என்ன இல்லை? பாவம் இல்லை. அவர் வெளிப்பட்டார். எவ்வளோ ஆண்டவர் தான் பண்ணாருங்க, அடிச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க. பரிசேய சதுசேயெல்லாம் அவர் என்ன பேசுவாரோ அந்த குற்றத்தை பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிசேய சதுசேயர் பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைய அவங்க என்ன பண்றாங்க? வசனத்தை அவருக்கே சோதிக்க பேசுறாங்க, சோதனையா பேசுறாங்க. அப்ப ஆண்டவர் எல்லாத்தையும் வசனத்தோடு ஜெயிக்கிறார். அப்ப அவர் பாவம் இல்லாம, அவரிடத்தில் பாவமே இல்லை. ஆமென். ரோமர் 8:3 அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். அவர் மாம்சத்துலதான் அவர் வந்தாரு. நம்ம இந்த உலகத்துல ரட்சிப்பு பாவியதான் அவர் நேசித்தா தவிர நீதிமான்கள் அல்ல. அப்போ நம்ம மாம்சத்தினால பலவீனமா இருந்து அந்த நியாய பெருமானம், பவுல் கூட என்ன சொல்றாரு? நியாய பெருமானத்தின் தான் தேவன் செய்யும் தம்முடைய குமாரன் பாவம் படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தை சாயலாகவும் பாத்தீங்கன்னா பாவ மாம்சத்தின் தான் அவர் என்ன பண்றாரு? சாயலாக கொடுக்கிறார், அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். அவர் மாம்சத்திலே பாவத்தை என்ன பண்றார்? தீர்க்கிறார். அவர் பாவம் செய்யல, ஆனா நம்மளெல்லாம் ஆக்கினிக்குள்ள தீர்க்கப்படாதபடி நம்மள எல்லாவற்றையும் மன்னிக்கிறாரு. யோவான் 1:29 நாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா யோவானுக்கே ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த தரிசனம். அப்போ அவர் என்ன சொல்றாரு? நமக்காக பலி கொடுக்க போறார், பாவத்தை சுமத்துக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவர் நமக்காக பாவத்தை சுமக்கிற, அவர் எதுவுமே பேசல. நம்மளா இருந்தா நம்மள அண்ணா அடிச்சாங்கன்னா என்ன பண்ணிடுறோம்? எதிர்த்து பேசுறோம்,
கூட பேசிடுறோம், கோபப்பட்டுடுறோம். இல்லாத தூஷணம்லாம் நம்ம என்ன பண்றோம், பேசுறோம். ஆனா ஏசப்பாவை எவ்வளோ அவர் அடிச்சாங்க, காயப்படுத்தினாங்க, எவ்வளோ வாரினால அடிச்சாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணார், ஒரு ஆட்டுக்குட்டி போல அமைதியா இருந்தார். ஆமென். அதனால அந்த பாவத்தை சுமந்து தீர்த்திட்டார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஒன்றா இருந்த நமக்காக தனிமையானார். ஏசாயா 59 2வது வசனம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். நம்ம பாவம் செய்றோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, 59:2, அவர் நம்ம அக்கிரமத்தை எல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும் ஏசப்பா கிட்ட. அப்போ உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிறதுனா சௌறு இருக்குது நடுவுல. அப்போ நம்ம பாவம் மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்க கூடாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பு உணரணும். நம்ம இருதயம் எப்படி இருக்கணும், உணர்வா இருக்கணும். அப்ப அந்த பாவங்களை என்ன பண்றாரு ஆண்டவர், அது மன்னிக்கிறார். அவர் முகத்தை மறைக்கிறது. பாவம் செய்கிறவன் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்னு சொல்றார். தான் பாவத்தை மறைக்க கூடாது, அதை அறிக்கை செய்ய சொல்றார். அது விட்டு அறிக்கை செய்ய இரக்கமுள்ள தேவன் அவர். நம்மளும் எப்படி இருக்கணும்னா மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் நம்ம மேல தயவா இருப்பாரு, இரக்கமா இருப்பாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா யோவான் 10:30, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அவர் தனியா இல்ல. அவர் நைட் எல்லாம் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு பிதா எங்க போக சொல்றாரோ அந்த ஊருக்கு போவாரு. அந்த ஊரு பட்டணத்துக்கு கிராமத்துக்கு போய் அந்த இடத்துல இயேசு பிரசங்கம் பண்றாரு. அப்ப இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு பிதா இருக்கிறாரு, கூட இருக்கிறாரு, தனியா இல்ல. இப்ப நானும் பிதாவும் ஒன்னாதான் இருக்கிறோம். அதனால என்ன பண்றாரு, அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. அது விசுவாசிக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இப்ப நம்ம தனியா இருக்கிறோமே, நமக்கு யாருமே இல்லையே, நம்ம சில நேரம் அழுறோம். ஆனா ஏசப்பா சொல்றார், நான் தான் உன் கூட இருக்கிறேனே. அவர் வாக்கு தத்துவமும் கொடுக்குறாரு, நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5 வசனத்தை சொல்லி இருக்கிறார். நான் மோசையோட இருந்தது போல, யோசுவா கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 16:32, யோவான் 16:32, இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடுங்காலம் வரும். அது இப்போது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். சீஷர்கள்லாம் கூட இருந்தாங்க. அப்போ அந்த காலம் வருதுப்பா, சிதறுண்டு நீங்களா என்ன பண்ணுவீங்க, போயிடுவீங்க. ஆனா நான் தனியா இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க, நான் தனியா இல்ல, பிதா என்னோட கூட இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா அருகில் 3வது பாயிண்ட், அருகில் இருந்தவர் நமக்காக தூரமானார். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 38:1, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர், ரொம்ப நம்ம ஒரு பக்கம் ஆண்டவர் நல்லவரு, வல்லவரு, கிருபை உள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன் அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நினைக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, கோபம் உள்ள தேவன் அவரு. ஏன்னா ஒரு பாவம் செய்யறாங்க, சோதம் குமர பட்டணம் அவ்வளவு பாவம் நகரமா இருந்தது. அப்ப அது பரலோகத்துல போய் எட்டிச்சு. அந்த பாவம் இவ்வளவு பாவம் பண்றாங்களே, அவ்வளவு விபச்சாரம், வேசித்தனம், ஆண்டவர் பிடிக்காத அருவருப்பான காரியெல்லாம் செய்தாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அத அக்கினியால அழிச்சு போட்டாரு. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பாவத்தை அறிக்கை பண்ணினே இருக்கணும். நம்ம ஒரு பாவமும் நம்ம செய்யக்கூடாது, அது திருத்திக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர் 17:27, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக நம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. அல்லேலூயா. நம்ம என்ன பண்ண, தேவனை தேடணும். அதிகாலை தேடுகிறவர் கண்டடைவார்கள். முதல்ல தேவனோட அச்சம் நீதிகள் தேடுங்கள். அப்ப நாம எப்படி இருக்கணும்,
இந்த இந்த நாள்ல கூட நம்ம ஒப்பு கொடுக்கலாம். நம்ம இது வரைக்கும் ஆண்டவரை தேடாம உலக காரியத்துக்கு நம்ம நிறைய ஈடுபட்டு இருப்போம். வேலை வேலை வேலைன்னு ஓடுறோம். ஆனா முதலாவது யாரை தேடணும்? நம்ம ஏசப்பாவை தான் தேடணும். அவர் நம்ம கிட்டதான் இருக்கிறாரு. எங்கேயுமே தூரம் போல, நம்மளை விட்டு போகல. அதனால நம்ம எப்பவுமே அவரை தான் நினைக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.